அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸில் யூனிட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அதில் சாப்டர் 1 ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இன் த சப்கான்டினென்ட் அப்படிங்கிறத இது பார்த்துட்ருக்கோம். இதில் இது வரைக்கும் இன்ட்ரடக்ஷன், மீனிங், ட்ரேட் அண்டு காமர்ஸோட மீனிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியா டைனாசிட்டியில் இருந்தக்கூடிய ட்ரேடு, அப்புறம் ஆன்சியன் தமிழ்நாட்டில் இருந்தக்கூடிய கோஸ்டல் ரீஜனில் இருந்தக்கூடிய ட்ரேடு, இதை பற்றி பார்த்தோம். அதே போல் கவர்மெண்ட் ஆன்சியன் தமிழ்நாட்டில் இருந்தக்கூடிய கவர்மெண்ட்டோட பார்ட்டாக அப்படி அதை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னா கான்ட்ரிபியூஷன் ஆஃப் கௌடில்யா டு ட்ரேடு, அதாவது இந்த வியாபாரத்தை பற்றி சாணக்கியரோட கருத்து அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கௌடில்யாஸ் அஸ்தசாஸ்திரா டிஸ்கிரைப்ட் எக்கானமி இன் மௌரியன் டைம். திஸ் brought out a history of marketing practiced some 2000 years ago. According to Kaudilya, trade in medieval India was centralized. அதாவது சாணக்கியரோட அர்த்தசாஸ்திரத்தில் நார்த் இந்தியா, வட இந்தியாவில் மௌரியர் கால பொருளாதார நிலையை வந்து விவரிக்குது. இதனால் நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மார்க்கெட்ஸ் அதோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாணக்கியர் வந்து பார்த்திங்கன்னா மிடிவல் பீரியடில் தான் இந்த ட்ரேட் அப்படிங்கிறத வந்து ஒரு குறிப்பிட்டு சொன்னார். ஸோ இதில் வந்து இப்போ என்ன அப்படின்னா, இது ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய பொருள் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டு எந்த இடத்துல விற்பனைக்கு சொல்கிறாங்களோ அங்கே தான் கொண்டு வந்து அதை சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் சொல்கிறது என்ன அப்படின்னா, சின்ஸ் த கமாடிட்டிஸ் ப்ரொடியூஸ்டு could not be sold in the location of production, the state designated certain places for selling the commodities. அதாவது பொருளை வந்து விற்பனைக்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து சொல்ல முடியாது. ஆனால் கவர்மெண்ட் வந்து எந்த இடத்த குறிப்பிட்டு சொல்கிறாங்களோ அந்த இடத்துல தான் இதை சேல்ஸ் பண்ண முடியும். அதனால் நகரத்தில் வரத்துக்குள்ளே அவங்களுக்கு டேக்ஸஸ் கொண்டு வருவாங்க. டேக்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த பொருளை வந்து விற்பனைக்கு கொண்டு வருவாங்க. அதே போல் சில வணிகர்களுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டுப்பாட்டு அலுவலராக நியமிக்கப்பட்ட விலையில் விற்பனை செய்தனர். அதுக்கு வந்து கண்ட்ரோல் ஆஃபீஸர் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க என்ன பொருளை விற்கணுமோ அதை தான் விற்பாங்க. இட் லெவிட் டியூட்டிஸ் ஆன் குட்ஸ் brought into the city and could be sold after payment of duty. Only certain merchants were authorized to engage in trade to all set price fixed by government. அதாவது ஒரு இதுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க வந்து டேக்ஸ் போடுறது, அவங்க எந்தெந்த பொருளை வந்து எங்கெங்கே விற்கணும், அதுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அவங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வியாபாரிங்களாம் வந்து பொருள் எல்லாம் சேல்ஸ் பண்ண முடியும். The profit margin allowed for traders ranged between 5% for indigenous goods and 10% for imported goods. அதாவது அந்த விற்பனை விலை அப்படிங்கிறதுல உள்ளூர் பொருட்களுக்கு அதுக்கு வந்து என்னென்னா 5% ஃபாரின் குட்ஸ் இம்போர்ட் பண்ணுற குட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் 10% ப்ராஃபிட்டோட ரேஞ்சு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. Import of foreign goods was encouraged to enhance the standard of living of people. Kaudilya gave importance for the state in relation to treasury, taxation, industry, commerce, trade and conservation of natural resources. அதாவது இந்த இறக்குமதி செய்கிற வெளிநாட்டு பொருள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து மக்களோட வாழ்க்கை தரத்தை எப்படி மேம்படுத்துது, அதை மேம்படுத்துது ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே போல் ட்ரெஸரி, அதாவது கருவூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. டாக்ஸேஷன் அப்படிங்கிற வரி விதிப்பு, இண்டஸ்ட்ரி அப்படின்னு தொழிற்சாலை, அப்புறம் காமர்ஸ் அப்படின்னா வணிகம், அக்ரிகல்ச்சர்னால் விவசாயம், கன்சர்வேஷன் அப்படின்னா இயற்கை வளங்களை என்ன பண்ணுறதுன்னா அதிக அளவுக்கு பயன்படுத்துறது. அதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது. இயற்கை வளங்களை நம்ம வந்து நுகர்வுக்கு பயன்படுத்துறது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு.
Arthashastra focused on creation of wealth as the means to promote the well-being of the state. He advocated maintenance of perfect balance between state management, people's welfare through trading activities. அதாவது நம்மளுடைய ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் மூலம் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணால் மேனேஜ்மெண்ட்டு அப்புறம் மக்களுக்கு வந்து நலன், இந்த ரெண்டையும் வந்து பேலன்ஸ்டாக அவங்க பராமரிச்சுட்டு வந்தாங்க. அதனால் கவர்மெண்ட்டுக்கு வந்து இவங்களை என்ன கிடைச்சிது அப்படின்னா இன்கம், டாக்ஸேஷன் மூலம் இன்கம் கிடைச்சிது. அப்புறம் பீப்புளோட வெல்ஃபேருக்காக அவங்க அதை ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தசாஸ்திரத்தில் கௌடில்யர் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு காமர்ஸ் அண்டு ட்ரேட் இன் நார்த் இந்தியா. வட இந்தியாவில் ட்ரேடு, அதாவது வணிகம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்தியா வாஸ் ப்ராஸ்பரஸ் ஈவன் டியூரிங் த மிடிவல் பீரியட் ஃப்ரம் 12th century to 16th centuries despite political upheavals. Balban was the first sultan who paved the way in the dense forest and helped traders and their commercial caravans to move from one marketplace to others. அதாவது ஆரம்ப காலத்தில் சில அரசியல் மாற்றங்கள் இருந்தது. எப்போ அப்படின்னா 12th centuryலேருந்து 16th century வரைக்கும் இந்த இந்தியா வந்து ரொம்ப செழிப்போடு இருந்துச்சு. அப்போ பால்பன் தான் ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணார்னா டென்ஸ்ட் ஃபாரஸ்ட், அதாவது அடர்ந்த காடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணார்னா அதெல்லாம் வெட்டிட்டு அவர் வந்து ஒரு வணிகர்கள் வந்து போகிறதுக்காக அவங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்தாரு. அலாவுதீன் கில்ஜி brought the price to a very low ebb. He encouraged import of foreign goods from Persia and subsidized the goods. அதாவது அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா பொருட்களோட ப்ரைஸை வந்து குறைச்சி வியாபார வளர்ச்சிக்கு அவர் ஒரு வழி வகுத்தார். அதனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்சியாவிலேருந்து வெளிநாட்டு பொருள் எல்லாம் இறக்குமதி செய்கிறதுக்கு அவர் சப்சிடி கொடுத்தாரு, அதாவது மானியம் கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணார். அரப்ஸ் வேர் டாமினன்ட் players in India's foreign trade. They never discouraged Indian traders like Tamils, Gujaratis, etc. அதாவது அரேபியர்கள் வந்து வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்தினாங்க, அவங்க தான் டாமினேட் பண்ணாங்க. ஸோ தமிழர்களையும் குஜராத்திக்காரங்க இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸை அவங்க வந்து ஒருபோதும் அவங்கள என்ன பண்ணாங்க, டிஸ்கரேஜ் பண்ணல, நசுக்கணும்னு அவங்க நினச்சது இல்லை. The trade between the coastal ports were in the hands and Marwaris and Gujrats. The overland trade with Central and West Asia was in the hands of Multanis, who were Hindus, and Quranis, who were Afghans, Iranian and so on. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோஸ்டல் ட்ரேடில் மார்வாடிகள் அப்புறம் குஜராத்தியர்கள் இவங்கெல்லாம் வந்து அது இவங்க கையில் இருந்தது. அப்புறம் சென்ட்ரல் இந்தியாவும் சென்ட்ரல் ஏஷியா அப்புறம் வெஸ்ட் ஏஷியா இங்கேருந்து வந்த ட்ரேடர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்துக்கள், முல்கானியர்கள், இவங்க ஆப்கானியர், அப்புறம் ஈரானியர்கள், குர்சானியர்கள் இவங்ககிட்ட இருந்தது. டியூரிங் சுல்தானேட் பீரியட் ட்ரேட் ஃப்ளவரைஸ்டு டியூ டு the establishment of currency system based on silver and copper. அப்போ இவங்க பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கரன்சி வந்து என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா சில்வர் அண்டு காப்பர், வெள்ளியும் தாமிரத்தையும் அவங்க சுல்தானியர்கள் வந்து மணி கரன்சியாக வந்து வச்சுருந்தாங்க. Moorish traveler described the teeming market of big cities in the Gangetic Plains, Marwar, Gujarat and South India. இதில் மூரிஸ் பைனி அப்படின்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரோட புக்கில் எழுதியிருக்கார். அதில் வந்து இருக்கக்கூடிய கேஞ்சட்டிக் பிளைன்ஸ், கங்கா சமவெளி, அப்புறம் மால்வார், குஜராத், அப்புறம் சவுத் இந்தியா, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நகரங்கள், அதில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை பற்றி அவரோட புக்கில் எழுதியிருக்காரு. The important trade centers were Delhi, Mumbai, Ahmedabad, Sonargun,
ஜூனாப்பூர், லாகூர் அண்டு சோவான். அதாவது முக்கியமான சந்தை மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறது என்னென்னா டெல்லி, பம்பாய், அகமதாபாத், சோனார்கூன், ஜான்பூர், லாகூர் இதெல்லாம் வந்து வர்த்தக மையம் ட்ரேட் சென்டராக சொல்லியிருக்காங்க. The bargoing foreign trade led to the development of marketplace in the towns and villages. India's handicraft commanded a good foreign market. India imported horse, dry fruits, precious stones, glassware, high-grade textiles, raw silks, corals, scanned oil, velvets, etc. இதில் வந்து பார்த்திங்கன்னா காபூல், அரேபியா, ஐரோப்பா, மேற்காசியா, அப்புறம் சீனா இங்கிருந்தெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குதிரைகள், ஹார்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ், உலர் பழங்கள், விலை உயர்ந்த கற்கள் அதான் பெர்சியஸ் ஸ்டோன்ஸ், ஜவுளி, அப்புறம் கச்சா பட்டு, பவளப்பாறைகள், வாசனை எண்ணெய்கள், வெல்வெட்டு இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இறக்குமதி பண்ணாங்க. From Kabul, Arabia, Europe, West Asia and China, Indian products were exported to East Africa, Malaya, China and Far East. Trade was conducted through overland routes with Afghanistan, Central Asia and Persia. India conducted foreign trade via land route with Quetta, Khyber Pass, Iraq and Bukhara. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து இறக்குமதி செஞ்சது. இந்தியாவோட தயாரிப்புகள் வந்து எங்கே போச்சுன்னா கிழக்கு ஆப்பிரிக்கா, மலாயா, சீனா, ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஏசியா, பெர்சியா இந்த நாடுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணாங்க. இந்த இது வந்து இவங்களுக்கு ட்ரேட் ரூட் எப்படி இருந்ததுன்னா கைபர் பாஸ் அதாவது கைபர் கணவாய் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ஈராக்கு, புகாரா இந்த பிளேஸ் வழியாக தான் அவங்களுக்கு வந்து கொண்டு போனாங்க. அதிலிருந்து மலபார், குஜராத், காலிக்கட், காம்பாட், அப்புறம் மங்களூர் இந்த பிளேஸ்க்கெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா குடியேறினாங்க. த ட்ரேடர்ஸ் ஆஃப் மலபார், குஜராத் அண்டு ஃபாரின் செட்டிலர்ஸ் இன் த போர்ட் ஆஃப் காலிக்கட், கும்பாட் அண்டு மங்களூர் கண்ட்ரோல்டு எ மேஜர் பிஸ்னஸ் செக்டார் இன் போர்ட் சிட்டிஸ். அதாவது இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா மலபார், குஜராத்து, காலிக்கட்டு, கம்பாட்டு, மங்களூர் இங்கெல்லாம் வந்து அவங்க குடியேறி வணிக ட்ரேடுக்குன்னு அவங்க ஒரு சென்டரை இங்கே ஆர்கனைஸ் பண்ணி அவங்க கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேடை பற்றி சாணக்கியர் என்ன சொல்லியிருக்காரு அர்த்தசாஸ்திரில், அதுவும் நார்த் இந்தியாவில் இருந்த ட்ரேடை பற்றியும் நம்ம பார்த்தோம். இதோடு நம்ம இந்த வீடியோவில் முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட உங்களையே மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.